வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இதுல டிமாண்டி காலனி 2 படம் எப்படி இருக்கு, பார்ட் 2 படம் என்றாலே ஏன் இந்த வேண்டாத வேலை, நல்லா இருக்க படத்தை பார்ட் 2 எடுக்கிறேன்னு அடம்பிடிச்சு எடுத்து ஏன் அடி வாங்குறீங்கன்னு நமக்கு தோணும்ல. அதே பயத்தோட தான் இதுலயும் போய் உட்கார்ந்தேன். இதுல ஆரம்பமே மலரும் நினைவுகளா பார்ட் 1 ரீகேப் போட்டு தான் ஆரம்பிச்சாங்க. கிளைமேக்ஸ்லாம் நம்ம சிரித்து போய் சிலரையை விட்ட அந்த இடம்லாம் இருக்குல்ல, அந்த மூமெண்ட் எல்லாம் காமிச்சு அப்படியே புது கதையை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிப்பா, இந்த பார்ட் 2ல என்ன கதைன்னா, பிரியா பவானி சங்கரோட காதலன் கேன்சர் வந்து அதுல இருந்து சரியாகி மீண்டு வந்த ஆளு, ஆனா திடீர்னு தூக்கு போட்டு ஒரேடியா போயிட்டாரு. ஏன் இப்படி செஞ்சாரு, என்ன காரணம் எதுவுமே புரியல. ஆனா இது நார்மல் சாவு கிடையாதுன்னு அவங்களுக்கும் தெரியுது. சோ அந்த டவுட்டோட அவருடைய ஆத்மா கிட்ட நான் பேசணும்னு அடம்பிடிச்சு வெளியூர் ஆட்டக்காரங்க, அதான் நம்ம ஊர் சாமியார் வேணாம்னு வெளிநாட்டு சாமியார் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, ஆல்ரெடி மருகையான அருள்நிதியா மறுபடியும் வந்தாரு, இது எல்லாத்தையும் சொல்றதுதான் இந்த படம். இதுல ஆக்சுவலா அருள்நிதியை விட அதிகமான ஸ்பேஸ் பிரியா பவானி சங்கருக்கு தான். அவங்க அதை நல்லாவே யூஸ் பண்ணிருந்தாங்க. அருள்நிதியோட ரோலும் கொடுத்த கேரக்டர் நீட்டாவே பண்ணிருந்தாரு. மத்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்துச்சுப்பா. அப்புறம் நம்மள இரிட்டேட் பண்றதுல PhD முடிச்ச இவருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்துல கொடுத்திருந்தாங்க. அதை அவர் ஒழுங்காவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த சாமியார் கேரக்டர் கொஞ்சம் ஓவர் டோஸ்லாம் ஆகாம சிம்பிளாவே அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா அவருடைய அந்த சடங்கு முறை அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்னு இன்னும் கொஞ்சம் காட்டிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்களோட எக்யூப்மெண்ட்ஸ், எலுமிச்சை, சாமி டாலர், இன்னும் பேய் ஓட்டுற மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோமா, அந்த சைடு கொஞ்சம் காட்டினா பாரு இப்படிலாம் ஒரு பேய் ஓட்டுறாருன்னு கொஞ்சம் நமக்கு தோணி இருக்கும். மியூசிக் ஏரியாவுக்கு வந்தோம்னா சாம்சியஸோட வேலைப்பாடு நல்லாவே இருந்துச்சு. வேற ஒரு இடத்துக்குன்னு அவங்க சொல்ற அந்த ஒரு இடத்துக்கு போற ஏரியால அவர் போடுற மியூசிக்லாம் நைஸ். அப்புறம் முக்கியமா பார்ட் 1ஓட கனெக்ட் பண்ணி காட்டின ஏரியா கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு. அதை அழகா ஒட்ட வச்சு இந்தா பாருங்க எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னு அவங்க காட்டின இடம் நல்லா இருந்துச்சு. எங்கேயும் படம் போர் அடிக்கிற ஃபீல் வரல. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நிறையவே ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா நல்லா போயிட்டு இருக்கும்போது நடுவுல எதுக்கு பாட்டு வச்சீங்க, அதை மட்டும் லைட்டா அவாய்ட் பண்ணிருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா கதை நல்லா போகுதுங்க, அதுக்கு குறுக்கு இவரையும் அனுப்புறீங்கன்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் இந்த VFX ஏரியா ஒவ்வொரு வர இடம் அதை மட்டும் கொஞ்சம் துண்டா தெரிஞ்சது. மத்தபடி மியூசிக் பிளஸ் கதை போற ரூட்ல அதை நம்ம மறந்துருவோம். பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்ச இடம் பிடிச்சது. சோ மனுஷன் ஹீரோயினை மட்டும் மாத்தி டான்ஸ் ஆட வைக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் கதையும் டெவலப் பண்ண நினைச்சிருக்காரு. கோப்ரால வாங்கின அடிக்கு பாக்குற நம்மள குத்தம் சொல்லி எஸ்கேப் ஆகாம என்னெல்லாம் அவர் சைடு மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதுல சரி பண்ணிட்டாரு. அப்புறம் இதுல ஹாரர் ஏரியாவை விட த்ரில்லர் ஏரியால தான் கொஞ்சம் நிறையவே கொண்டு போனாரு. பயங்காட்டுற மூமெண்ட்ஸ் வேணும்னு கேட்காதீங்க. ஏன்னா டிமாண்டி காலனியோட பிளஸ் அதோட ரைட்டிங் தான். நல்லா பயங்காட்டினார்ல அப்படின்னு நாம அதை சொல்லல. நல்ல கதை இருந்துச்சு, அது வித்தியாசமா முடிச்சாருன்னா அந்த படம் நமக்கு தோணி இருக்கும். சோ அதே விஷயங்கள் இதுலயும் இருக்கு. அதுல வர MS பாஸ்கர் காமெடி மூமெண்ட் எனக்கு இதுல மிஸ் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட். அந்த மாதிரி இதுல காமெடி ஏரியா எதுவுமே அவங்க ட்ரை பண்ணல. ஆனா எடுத்ததுமே கதைக்குள்ள வந்துட்டாங்க. டக்குனு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மள கனெக்ட் ஆக வச்சிடறாங்க. டைட்டில் கார்டு போடுற மூமெண்ட் செம்மையா இருந்துச்சு. இதுல எனக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் என்னன்னா, பிரியா பவானி சங்கர் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் ஏரியா மட்டும் கடைசியில பண்ற இடங்கள்லாம் கொஞ்சம் ஓவரா போறாங்களோன்னு ஃபீல் வந்துச்சு. குட்டி பையன் வச்சு ஒரு சீக்வன்ஸ் வரும், ஆனா அதுக்கான காரணமும் அந்த ஏரியாவும் பெருசா செட் ஆகல. அப்புறம் கொஞ்சம் பிரம்மாண்டமான அப்ரோச் பண்ண நினைச்சது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கான VFX ஏரியால இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல இன்னும் VFXல வர பிரச்சனையா இவங்க காட்டணும்னு நினைக்காம அந்த கல்ட் குரூப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லிருக்கலாம். அந்த விஷயத்தை லைட்டா ஊர்கா மாதிரி காட்டி விட்டுட்டாங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குமே தோணுச்சு. அப்புறம் நடுவுல காட்டின சில விஷயம் எல்லாம் அப்படியே பதில் சொல்லாமலே போறீங்களே, அப்படியே அப்புறமா கட் பண்ணிட்டு போறீங்களேன்னு தோணுச்சு. ஆனா அதுக்கான பதில நாங்க பார்ட் 3ல தான் சொல்றோம்னு அப்படி கவர் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு டீடைலான கதையை த்ரில்லர் மோட்ல செமையா பண்ணியிருந்த ஃபீல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆனா பார்ட் 1 பேரை வச்சு கல்லா கட்ட பார்க்காம கொஞ்சம் நல்லாவும் வந்திருக்கு இந்த படம். ஒரு டீசென்ட் வாட்ச் இந்த படம். பார்ட் 1ஓட மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ற முயற்சியில முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லாவே பண்ணிருக்காங்க. தாராளமா இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா அருள்நிதி அவர்களுக்கு ஒரு குட்டி பாராட்டு. ஏன்னா மாப்பிள்ள நான் தான், ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எந்துன்ற மாதிரி படத்தோட ஹீரோயினமும் அருள்நிதி தான். ஆனா அவங்கள ஓவர்டேக் பண்ணி பிரியா பவானி சங்கருக்கு தான் பெரிய ரோல் இதுல. பரவாயில்லமா, நீயே கொஞ்சம் இந்த படத்தை பார்த்துக்க, நான் சைட்ல இருக்கிறன்ற மாதிரி தான் இருந்தாரு. அப்புறம் டிமாண்டி காலனியோட பிரான்சைஸ் இனிதே ஆரம்பமாயிடுச்சு. இதே எஃபர்ட்டை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. ஆனா ப்ளீஸ் அரண்மனை காஞ்சனா மாதிரி மட்டும் ஆயிடாதீங்க. இப்படியே இதே ரூட்ல டிராவல் பண்ணுங்க. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, அப்புறம் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்ற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அப்படியே மறக்காம சோடா புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.